இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிறதான தலைப்பு, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறதான பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் எனும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்க பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச துவங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாயின் ஊர் என்கிற ஒரு கிராமத்திலே நடந்ததான சம்பவம் தான் இதிலே சொல்லப்படுகிறது. கப்பர்நகூம் கிராமத்துக்கு 25 மைல் தொலைவிலே காணப்படுகிற ஊர்தான் நாயின் ஊர். வேதாமத்திலே நாங்கள் நாயின் ஊர் என்ற ஊரை நாங்கள் வேறு வேறு பகுதிகளிலே பார்ப்பது இல்லை. ஆனாலும் ஒரு சிறிய கிராமமாய் இருந்தாலும் அந்த கிராமம் முக்கியமான கிராமமாய் அந்த மாகாணத்திலே கருதப்படாவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தை நோக்கி செல்லுகிறவராய் இருக்கிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவர் அபிஷேகம் பெற்றவராய் நன்மை செய்கிறவராய் பட்டணங்கள் தோறும் அவர் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அப்ப முதல் நாளிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைகிறான். அடுத்த நாளில் சொல்லப்படுகிறது, மறுநாளிலே அவர் நாயின் எனும் ஊருக்கு போனார். அங்கே போகும் பொழுது அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். இன்றைக்கு அவளுடைய சூழ்நிலை, நாயினூர் பெண்ணினுடைய சூழ்நிலை, ஏற்கனவே நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே அவளுக்கு இருந்த இன்னும் ஒரு நம்பிக்கையும் இழந்து போய் காணப்பட்டது. அவள் கணவனை இழந்த கைம்பெண்ணாய் இருந்தாள். அவளுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். நாயினூரில் இருந்த சூழ்நிலை, அவனும் மரித்து போனான். நாயினூர் கிராமத்துக்குள்ளே வந்து பார்த்த பொழுது ஏற்கனவே நம்பிக்கை இழந்திருந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு நம்பிக்கை இழப்பு, இன்னும் ஒரு சமாதான இழப்பு. அவளுடைய மகன், அவளுடைய குமாரன் மரித்து போனான். வேதம் சொல்லுகிறது, அவளை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் நமக்கு தெரியும், ஒரு மரண அடக்க ஆராதனையில நினைத்ததுக்கும் வாஞ்சதற்கும் மிகவும் அதிகமாக ஜனங்கள் என்ன செய்வாங்க? சூழ்ந்திருப்பார்கள். ஆனால் ஒரு ராத்திரி 2 ராத்திரி கடக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு யார் கடைசியா இருப்பாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன செய்வாங்க? அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அங்கே இருக்கிற பெருந்திரளான ஜனங்கள் எத்தனையோ ஆறுதல் கூறுவார்கள், எத்தனையோ ஆற்றி தேற்றி அரவணைப்பார்கள். ஒரு ஃபியூனரலுக்கு போயிருந்தேன் ஒரு கிராமத்துக்குள்ள. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பிள்ளைகள் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள். அவருடைய அம்மம்மா தான் அந்த பிள்ளைகளை கவனிச்சு வந்தாங்க. நாங்கள் போகிற நாள் முழுக்க அந்த வீடு வெறிச்சோடி போயே கிடக்கும். அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒருவருமே என்ன மாட்டாங்க, அந்த இடத்த வந்து பார்க்கவே மாட்டாங்க. அப்போ அந்த அம்மம்மா மரிச்சு போனேன். அந்த பிள்ளைகள் 2 மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் என்றபடியினால தகப்பனும் தாயும் பிரிந்து வேறு வேறு திருமணங்கள் செய்து போனார்கள். ஆகவே 2 பிள்ளைகள் மாத்திரமே அம்மம்மாவினுடைய அரவணைப்பிலே வளர்கிறார்கள். அப்போ ஒரு அம்மம்மா மரித்து போனார், வியாதியாக இருந்து மரித்து போனார். அப்போ நாங்களும் இன்னொரு சிஸ்டர் வாக்களும் தான் அங்கே போய் பார்க்குறோம். அடக்க ஆராதனைக்கு போனா எங்களுக்கு கால் வைக்க இயலாத அளவுக்கு பெரும் ஜன கூட்டம். அந்த அம்மம்மா மரிச்சதை நினைச்சு ஒரு ஆள் மயங்கி கொண்டு விடுத்துட்டான். என்னோட வந்த சகோதரி சொன்னா, ஏறி மிதிக்கணும் போல. அவ்வளவு அவ்வளவு உருக்கம் இரக்கம். அம்மம்மா செத்து போயிட்டான். ஆனா உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் என்ன செய்யல, அவங்கள அந்த பக்கம் வரவே இல்லை. அந்த வீடு எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்குது என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் 2மே படுத்த படுக்கை. ஆனால் மரண வீடு எப்படி இருந்தது? எங்களுக்கு நான் கால்களை வைக்க கூட இடமில்லாமல் அவங்க வாசலில் தான் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு உள்ள அழைச்சி கொண்டு போய் ஜெபித்து கொண்டு நாங்கள் ஜெபித்து விட்டு வந்தோம். மரண வீடு முழுமையுமாய் நிரம்பி வழிந்தது. ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு உறுதியாய் தெரியும், அடுத்த 2 நாள் என்ன செஞ்சிடும், அந்த இடம்
காலியாயிரும். இன்றைக்கு அந்த பெண்ணுடைய நாயினூர் பெண்ணுடைய நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை தன்னுடைய மகன். அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப், அவளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அவனும் மரித்து போனான். இன்னைக்கு நாயினூர் கிராமத்தை போல, இல்லாட்டி நாயினூர் அந்த ஸ்திரியை போல நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கைகள் தொடர்ந்து தொடர்ந்து உடைந்து கொண்டே இருக்கலாம். ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து வரும் பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வரும் பொழுது, அடுத்த பக்கம் மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கலாம். பள்ளத்தாக்கு போன்ற ஒரு சூழ்நிலை, கண்ணீரினாலே நிரம்பின சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் நாயினூர் கிராமத்துக்குள்ளே கடந்து போகிறார். இன்றைக்கு அந்த தெய்வம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர் நம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வீடுகளை நோக்கி ஆண்டவர் கடந்து வருகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி ஆண்டவர் கடந்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. கவனிங்க, 3 காரியங்கள் நடைபெறுகிறது. முதலாவது காரியம், அவர் அவளை கண்டார். முதலாவது காரியம், அவர் சூழ்நிலைகளை காண்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமம் எல்ரோயி, அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன். ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களினாலே நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். நம்மை சூழ்ந்திருக்கிறதான நண்பர்களினாலே, உறவுகளினாலே நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்ளுகிறவர். அவர் நம்மை பார்க்கிற ஆண்டவர். அந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த சூழ்நிலையை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஆகார் நிர்விசாரமாய் விரட்டப்பட்ட பொழுது அவளுக்கு எந்த வழியுமே தெரியல. ஆனால் அவள் அழுது கொண்டே இருந்த பொழுது, இன்றைக்கு இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க அழுது கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு தெரியும், என்னை சூழ்ந்திருக்கிறவர்களினாலே என்னை ஆறுதல் படுத்த முடியாது, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களினாலே என்னுடைய அழுகைக்கான தீர்வை கொடுக்க முடியாது. இன்றைக்கும் அதுதான் உண்மை. இன்றைக்கு நாங்கள் எந்த பெரிய ஆலோசகர்கிட்ட போனாலும் சரி, எப்பேற்பட்ட உளவியலாளர்கிட்ட போனாலும் சரி, எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை இயேசு கிறிஸ்து மாத்திரமே பார்க்கக்கூடாது. மற்றொருவரினாலுமே நம்ம நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒருவரே நம்மை அறிகிறார். வேதம் சொல்லுகிறது, உலக பிரகாரமான மனுஷன் வெளிப்பிரகாரமாய் தோன்றுகிறதான மனுஷனைத்தான் பார்ப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ, நம் ஆண்டவரோ உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நோவாவினுடைய சூழ்நிலை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் ராகேலை நினைவு கூர்ந்தார். கூச்ச பார்வை உள்ள லேயாளை நினைவு கூர்ந்தார். அன்னாள் ஆலயத்திலே வந்து அழுத பொழுது அங்கிருந்த ஆசாரியனால் கூட அவளை விளங்கிக் கொள்ள முடியல. ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்தார். அவருடைய கற்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய கற்பத்திலே ஒரு தீர்க்கதரிசி பிறந்தார். இயேசு எங்களை பார்க்கிற ஆண்டவர், இயேசு எங்களை காண்கிற ஆண்டவர். சங்கீதம் 56 அதிகாரம் 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய அலைச்சல்களை அறிந்த ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அல்ல குடும்ப சூழ்நிலையில, அல்லது நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியத்தில், அல்லது நம்முடைய குடும்பத்தை குறித்த காரியத்தில் எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே அலைச்சல்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிற ஆண்டவர். ஒருவேளை நாங்கள் படுகிற பிரயாசம், எங்களுடைய கண்ணீர், ஒருவேளை மற்றவர்கள் ஆலோசனை தந்து கொண்டே இருக்கலாம், நீங்கள் அழாத அழாத அழாத. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிற ஆண்டவர். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறார், அவர் நம்மை நினைவு கூறுகிற ஆண்டவர். நாயினூர் விதவையினுடைய கண்ணீரை கண்டவர், ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், அன்னாளுடைய கண்ணீரை கண்டவர். இன்றைக்கு நாங்கள் படுகிற கண்ணீர், மறைவிடத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிற அந்த கண்ணீர் அவர் காண்கிறவராயிருக்கிறார், அவர் காண்கிறவராயிருக்கிறார். வாசிங்க, ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது
அவன் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். நீங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம். எப்பேற்பட்ட நினைவுகளோடு கூட இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். நீர் என்னை காண்கிற தேவன். இயேசுவே, நீர் என்னை காண்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவே, எனக்காக பரிகார பலியாக என் பாவங்களை மன்னிக்க ஒப்பு கொடுத்தவரே, நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என் சூழ்நிலைகளை காண்கிற தேவன். மனுஷர் அறியாத, மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாத என் வாழ்க்கையை, என் இருதயத்தின் ஆழத்தை நீர் காண்கிற ஆண்டவர். நீர் காண்கிற ஆண்டவர். இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் தைரியமாக சில நேரங்களில் வெளியில் பேசுகிறாக்களா இருப்போம். ஒன்று சொல்லுவாங்க, நல்லா ஜோக்கா கதைக்கிறார்களுக்கு பின்னுக்கு பெரிய வேதனை இருக்க மாட்டேன். நல்லா கலகலப்பாக கதைக்கிறார்கள்ட்ட பின்னுக்கு பெரிய வேதனை இருக்க மாட்டேன். சில திமிரா கதைப்பாங்க. கொஞ்சம் திமிர சுரண்டி விட்டோம்டா டொங்கல்களை விழுந்துருவாங்க. ஏனண்டா அது ஒரு ஒரு ஃப்ரேமாக வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சிலருடைய வாழ்க்கை. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை நம்மளோட, ஏன்னா வெளியில் யாருக்குமே தெரிய தேவையில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த அலைச்சல்களை எண்ணுகிற ஆண்டவர், கண்ணீரை எண்ணுகிற ஆண்டவர். ஒருவேளை சூழ்நிலைகளிலே ஆறுதல் படுத்த மனுஷர்கள் இருக்கும் பொழுது சூழ்நிலைக்கான தீர்வோடு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை காண்கிற ஆண்டவர். அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அவர் நம்மை காண்கிறார். ஒருவேளை எல்லா பக்கமும் வழி தர்ற மாதிரியே இருக்கு. எல்லா பக்கமும் ஒரு 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 குழப்பம் வரும் பொழுது அநேகம் ஆயிரம் தீர்வுகள் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எதை செய்யறது? சிலருக்கு தீர்வே இருக்காது, சிலருக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. எதை நான் தெரிவு செய்வது? ஆண்டவர் அதை காண்கிற ஆண்டவர். ஆண்டவர் சூழ்நிலைகளை காண்கிற ஆண்டவர். வாசிங்க எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து நம் ஆண்டவர் பரிதபிக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் பலவீனமான நேரங்களில் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிற நேரத்திலே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் நமக்காய் வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவர். அவர் நமக்காய் வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவர். நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். வாசிங்க, திரும்பவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 7:1 முதலாவது காரியம், அவர் அவளை பார்க்கிறார். அவர் அவளை பார்க்கிறார். இரண்டாவது காரியம், அவள் மேல் மனதுருகிற ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அவர் நம்மேலே மனதுருக்கமாய் இருக்கிற ஆண்டவர். எப்படி இருக்கிற ஆண்டவர்? மனதுருக்கம். இது அறிவு சம்பந்தப்பட்ட காரியம் கிடையாது, ஞானம் சம்பந்தப்பட்ட காரியம் கிடையாது, பிரமாணங்கள் சம்பந்தப்பட்ட காரியம் கிடையாது. பிரமாணங்களே மனதுருக்கத்தினாலே நிரம்பின காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு மனதுருகுகிற ஆண்டவர். அவர் நமக்காய் ஏங்குகிற ஆண்டவர். அவர் நம்மேலே பரிதபிக்கிற ஆண்டவர். யோனாவினுடைய நாட்களிலே அங்கே ஜனங்களுக்காய் அழிவுண்டாக இருக்கும் பொழுது அவர்கள் மேலே ஆண்டவர் பரிதபித்தார். யோனாவை பார்த்து சொன்னார், நீ இன்றைக்கு முளைச்சி அழிஞ்சு போகிற ஆமணக்குக்காய் கலங்குகிறாயே, ஆமணக்குக்காய் பரிதபிக்கிறாய். நான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு நான் பரிதபிக்கிற ஆண்டவர். அவர் நம்மேல் மனதுருகுகிற ஆண்டவர். மனதுருகிற ஆண்டவர். அவர் பாவிகளை காணும் பொழுது அவர் மேல் மனதுருகினார். வியாதிஸ்தரை காணும் பொழுது அவர் மேல் மனதுருகினார். இன்னொரு பகுதியில் நாங்க பார்க்கலாம், அவர் மனதுருகி கரம் நெட்டி எழும்பி நட. அவர் மனதுருகுகிற ஆண்டவர். ஒருவேளை எங்களுக்கு வெளிப்பிரகாரமான ஒரு சூழ்நிலையில் இவருக்கு அந்த மனதுருக்கம் தேவை,
இந்த நபருக்கு இந்த மனதுருக்கம் தேவை என்று நாங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைய நாளிலே என் எதிர்காலத்திலே நடக்குமோ, அந்த சூழ்நிலையிலே நாங்கள் குழம்பி தவிக்கும் பொழுது, ஏங்கி தவிக்கும் பொழுது அவர் நம்மை காண்கிறார், நமக்காய் பரிதபிக்கிறார். நமக்காய் பரிதபிக்கிற நல்ல தெய்வம் நாங்கள், நல்ல தெய்வத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நாங்கள் பாக்கியசாலிகள், நாங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்ளே அவர் நம்மை பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனதுருகிற ஆண்டவர், அவர் நம்மேல் மனதுருகிற ஆண்டவர், நம்மை விசாரிக்கிறான். தொடர்ந்து வாசி. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. மூன்றாவது அழாதே. பாருங்க, மூன்றாவது தான் வார்த்தை வருது. மூன்றாவது தான் அதை உறுதிப்படுத்துற அல்லது வலுவூட்டுகிற, பலப்படுத்துகிற வார்த்தை மூன்றாவதாய் வருகிறது. நீ அழாத, நீ அழாதே. ஏன் அழுகிறாய்? அன்னாளை பார்த்து அங்கே சூழ்ந்திருந்த கேட்டாங்க, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? மோசேயினுடைய நாட்களிலே எகிப்திலே கூக்குரலின் சத்தம் கேட்டு ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அழாதே, அழாதே. முதலாவது காரியம், அந்த ஸ்திரியானவளை ஆண்டவர் தேற்றுகிறார். நீ அழாத. நீ ஏன் அழுகிறாய்? நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா? நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஆண்டவர். அவர் மனதுருகி, அவர் நம்மை நியாயம் விசாரிக்கும்படியாய் அல்ல, ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கும்படியாய் அல்ல, ஓ பாவம் செஞ்சிட்டான் இவனுக்கு தண்டனை தான் கொடுக்கணும் என்று அல்ல. அவர் மனதுருகி நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து, ஒரு வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் வரும் பொழுது, நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை தீர்ப்பதில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே நெறிகட்டு அலைந்த அந்த பெண் இயேசுவினுடைய பாதத்திலே வந்து விழுந்த பொழுது, அவளுக்கு கல்லறியும்படியாய் அங்கே பெரிய பெரிய தலைவர்கள், கிராமத்து மக்கள் எல்லாம் கூடின பொழுது இயேசு சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் இனிமேல் அந்த பாவத்தை செய்யாத. அவர் மனதுருகுகிற ஆண்டவர். மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட, கொலைக்கு நியமிக்கப்பட்ட, வேதனையோடு கூட சாகும் வரைக்கும் கல்லறிந்து கொல்லும்படியாய் நியமிக்கப்பட்ட அந்த பெண் மேலே ஆண்டவர் மனதுருகினார். ஆண்டவர் மனதுருகின ஆண்டவர், இனிமேல் பாவம் செய்யாத, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்படி சொன்ன ஆண்டவர் நாயின் ஒரு விதவை பார்த்து சொல்றார், நீ அழாத. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து சொல்றார், நீ அழாத. நீ ஏன் அழுகிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன் கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். அன்பின் கயிறுகளினாலே நான் உன்னை கட்டி அணைத்தேன். அன்பின் கயிறுகளினாலே நான் உன்னை அணைத்துக் கொண்ட ஆண்டவர். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? அவர் நம்மேலே அன்பாயிருக்கிற ஆண்டவர். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அவருடைய கண்ணின் மணி போல வைத்து பாதுகாக்கிற ஆண்டவர், கண்ணின் மணி போல காக்கிற ஆண்டவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதே இல்லை. நம்முடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர், நம்முடைய ஆரோக்கியத்தை விரும்புகிற ஆண்டவர். தன்னுடைய பிள்ளைகளுடைய, ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிறாரா? அவர் நமக்கு ஆரோக்கியம் பண்ணப்படுகிற ஆண்டவர், ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த காரியம், இப்பொழுது அவளோடு கூட பேசின ஆண்டவர் அடுத்ததாய் அவர் பாடையை தொட்டார். அன்றைக்கு யூத கலாச்சாரத்திலே ஒருவர் மரித்தான்னு சொன்னால் அன்றைய நாள் என்ன செய்திருவாங்க? அடக்கம் பண்ணிடுவாங்க. அதனால தான் லாசரோட கேஸ் வரும்பொழுது என்ன சொன்னாங்க? என்ன லேட்டா போகிற அடக்கம் பண்ணிடுவாங்களேன்று. இயேசுவும் என்ன நாட்கள் தள்ளித்தான் போனார். லாசருவே, நீ வெளியே வா. அன்று யாவீருவின் மகள் மரித்து போயிருந்தாள். சிறு பெண்ணே, எழுந்திரு. அப்படியாய் வேதாமத்திலே சொல்லப்பட்ட மூன்றாவது சம்பவம். சொல்லப்படாத நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. சொல்லப்பட்ட மூன்றாவது சம்பவம், அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறது பாடை. என்ன? அப்படித்தான் நாயின் ஒரு விதவைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நம்பிக்கையும்
முடிந்தது என்று சொல்லி பாடை அவள் வீட்டிலே வைக்கப்பட்டது. அந்த பாடை சேமக்காலை வரைக்கும் கொண்டு போகும்படியாய் தூக்கி கொண்டு வரப்பட்டது. முடிஞ்சு உண்ட கதை, உன்னை நம்பிக்கை எல்லாம் முடிந்தது, உன்னுடைய ஆறுதல் எல்லாம் முடிந்தது. சாகிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இல்லை. பாடை பாடை. இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில பேர் யோசிக்கலாம், 400 விதவைக்காவது ஒரு பாடை, என்னுடைய சூழ்நிலையிலோ பல பாடைகள். நானெல்லாம் டைம் எடுத்து என்ன செய்யணும்? அழணும். பாடை பாடை. பிசாசு அப்படித்தான். எல்லாம் முடிஞ்சு, உன்னுடைய கதையும் முடிந்தது, உனக்கு ரெடியா இருக்கு பாடை. ஆனால் ஆண்டவர் அந்த பாடையைத்தான் தொடுகிறார். அந்த பெண்ணோடு பேசுறார், நீ அழாத, நான் இப்ப வேலை செய்றேன். யோசபாத்தே கேள், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, நாளைக்கு புறப்பட்டு போ, நான் உனக்கு தரும் ஜெயத்தை பார். ஆண்டவர் யுத்தத்தில் கைய வச்சார். இன்றைக்கு பாடையை போன்ற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு க்ளோஸ். இதனுடைய முடிவு அடக்கம் தான் என்று கூட இருக்கலாம். ஆனால் வழியிலே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். எம்மாவூர் சீஷர்களோடு கூட வழியிலே சந்தித்த ஆண்டவர். சவுலுடைய வாழ்க்கையில, பவுலுடைய வாழ்க்கையில வழியிலே சந்தித்த ஆண்டவர். வேறு வேறு நோக்கத்தோடு தான் அவன் புறப்பட்டு போனான். அப்படிப்பட்ட சவுலை பவுலாய் மாற்ற ஒரு பாதையை தெரிந்து கொண்ட ஆண்டவர். குறைவுண்டானது. மீன் பிடிக்க போனவர்கள் வாழ்க்கையிலே குறை உண்டானது. முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படல. பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ஒன்றுமே அகப்படல. இயேசு என்ன செய்யறார் தெரியுமா? ஆக்களை கொண்டு போய் தண்ணிக்குள்ள கொண்டு போய் வலைகள் கிளியத்தக்கதா மீன்களால நிரப்பிட்டு சொல்றார், எல்லாம் சரி, நீ என்ன பின்பற்றி, உனக்கு மீன் தரது எனக்கு பெரிய வேலை இல்லை, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. பாதையிலே ஆண்டவர் சந்திக்கிறார், வழிகளிலே ஆண்டவர் சந்திக்கிறார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே கற்பம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் வழியிலே சந்தித்தார். வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை காண்பித்தார். ஏறெடுத்து பார், கடற்கரை மணலை காண்பித்தார். பார், நீ எவ்வளவெல்லாம் பார்க்கிறாயோ அவ்வளவாய் உன்னுடைய சந்ததி தூளை போல பெருகும், நட்சத்திரத்தை போல பெருகும். இதோ நாங்கள் பெருகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில அந்த நாயினூர் விதவை வாழ்க்கையில அந்த பாடையை கண்ட பொழுதெல்லாம் கலங்கி போயிருப்பாள். தான் நேசித்த கணவன் அவனுடைய வாழ்க்கை முடிந்த பின்பதாய் தன்னுடைய மகனுக்கும் அந்த பாடை கட்டப்பட்ட பொழுது அதிர்ந்து போயிருப்பாள். மறுபடியும் என் வீட்டுக்குள்ள, மறுபடியும் என் சூழ்நிலையில ஆண்டவர் அந்த பாடையை தொட்டார். ஆண்டவர் அந்த பாடையை தொட்டார். சூழ்நிலையை தொட்ட ஆண்டவர் சூழ்நிலையோடு பேச ஆரம்பித்தார். வாலிபனே நீ எழுந்திரு, வாலிபனே நீ எழும்பு, அழாதே என்று சொல்லி மனதுருக்கத்தை பேசின ஆண்டவர் இன்றைக்கு சூழ்நிலையை மாற்றும்படியாய் எழுந்து, எழுந்திரு. கட்டுகளோடு இருக்கிற சீயோன் குமாரத்தியே, உன் கட்டுகளை அவிழ்த்து நீ எழும்பு, நீ விழித்திரு, நீ வீற்றிரு. இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இருக்கிற கட்டுகள், கர்த்தரோடு கூட உறவாட முடியாதபடி மரித்து போன ஒரு சூழ்நிலை, சூழ்நிலைகள் மரித்து போயிருக்கு. எசேக்கியேலை பார்த்து உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து பேசும்படியாய் சொன்னார். அது எலும்பாகி உலர்ந்தும் போயிற்று. ஆனால் அவன் பேச பேச எலும்புகளுக்குள்ளே உயிர் உண்டானது. அதுகள் தசையோடு தசையொட்டி ஒரு சேனையா எழும்பி நின்றது. இன்றைக்கு ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்து அவர் சூழ்நிலை மேலே மனதுருகி சூழ்நிலையோடு கூட பேசி தொட்டு வார்த்தையை சொன்னார். நீ எழும்பு, நீ அமர்ந்திருக்கிற காலம் அல்ல, நீ அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. நாயினூர் விதவையினுடைய சூழ்நிலை அறிந்த ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். நீ எழும்பு. காரணம், உன்னை தொடுகிறவர் இயேசு கிறிஸ்து, உன்னோடு பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து, உன்னை ரட்சித்தவர் இயேசு கிறிஸ்து, உன்னை தேடி வந்தவர் இயேசு கிறிஸ்து, உன்மேல் மனதுருகிற ஆண்டவர்.
உண்மையில் மனதுருகிற ஆண்டவர்.